இணையதளத்தில் வரன் தேடிய குமரியைச் சேர்ந்த இளைஞரிடம் ரூபாய் 22 லட்சம் மோசடி செய்த இளம்பெண். கன்னியாகுமரி மாவட்டம் மாதவலாயம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ், வயது 39. இவர் திருமணத்திற்காக இணையதளத்தில் வரன் தேடி வந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி, வயது 34. இவரும் திருமணத்திற்காக இணையதளத்தில் வரன் தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் ஒரு திருமண தகவல் மையம் மூலம் இருவரும் ஒருவரையொருவர் அறிமுகமாகியுள்ளனர். பின்னர் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். இந்நிலையில் ராஜேஸ்வரி மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள வங்கியில் 85 பவுன் நகைகளை அடகு வைத்திருப்பதாகவும் அதனை மீட்க ரூபாய் 22 லட்சம் தேவைப்படுகிறது என கூறியுள்ளார். மேலும் நீங்கள் பணத்தை கொடுத்தால் நகைகளை மீட்டு அதை விற்று உடனே பணத்தை தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய ரமேஷ் தனது நண்பரான சம்பாஜை என்பவர் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கியின் அருகில் வைத்து ரூபாய் 22 லட்சத்தை கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்டு வங்கிக்குள் சென்ற ராஜேஸ்வரி பின்னர் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகம் அடைந்த ரமேஷ் வங்கியின் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே ராஜேஸ்வரியை காணவில்லை. பின்னர் உடனடியாக அவரது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. அப்போதுதான் தன்னிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு ராஜேஸ்வரி தன்னை ஏமாற்றியது தெரிய வந்தது. இதுகுறித்து ரமேஷ் தல்லாகுளம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ராஜேஸ்வரியை தேடி வருகின்றனர்.